கையை கொடு, கையை கொடு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தலைவலி. சரிடி, தலையம் தூட்டாடி. டடன் 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 டடன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்களோட ஆனிவர்சரி வந்துருச்சு. நான் இன்ஸ்டாவில் கூட ஸ்டோரி போட்டிருந்தேன், நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அது என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆனிவர்சரிக்கு வந்து என்ன கிஃப்ட்டு வாங்கி தரப்போகிறீங்க அப்படின்னா, இது எப்போ கேட்டதுன்னா எல்லோரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஆனிவர்சரி வந்துடும்ல, அந்த ஆனிவர்சரிக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தருவீங்க அது இதுன்னு கேட்டிருந்தாங்க. கிஃப்ட்டு மேலாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளுக்குமே வந்து நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் நான் பண்ணிகிட்ருப்பா. அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, நாங்கள் வீடியோவாக எடுத்ததில்லை. இது நாள் வரைக்குமே அவள் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணி வீடியோ பண்ணி எல்லாத்துக்கும் காமிச்சதில்லை. நான் வாங்கி கொடுத்ததுமே அவள் காமிச்சதில்லை. லவ் பண்ணும்போது அவள் எனக்கு பண்ணாத கிஃப்ட்டே இல்லை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கிஃப்ட் பண்ணுவாள். பர்த்டே வந்தால் கிஃப்ட் பண்ணுவாள், ஆனிவர்சரி வந்தால் கிஃப்ட் பண்ணுவாள், லவ் ஆனிவர்சரி வந்தால் கிஃப்ட் பண்ணுவாள், பொங்கல் வந்தால் கிஃப்ட் பண்ணுவா, தீபாவளி வந்தால் கிஃப்ட் பண்ணுவா. எதுக்கு இவள் கிஃப்ட் பண்ணுறானே தெரியாது. இஷ்டத்துக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் அனுப்பிச்சி வச்சுருவான். அது போக இன்ஸ்டாவில் ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு வரும்போது அதுலேருந்து கிஃப்ட்ஸ் நிறையா வந்துடும். வீட்டில் ஃபுல்லாக கச்சன்னு கிடக்கும். அதை கூட நிறைய பேர் ரிவீல் பண்ணி போட சொன்னீங்க. கிஃப்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் காமிங்க, என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கணும். பாதி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீடு வந்து நம்ம இப்போ இடிச்சு கட்டினதுனால எல்லாத்தையும் தூக்கி அங்கேங்கன்னு வச்சதுனால, ஏன்னா வெளியே வீட்டுக்கு வரைக்கெலாம் நாங்கள் போகலை, இங்கேயே இருந்தால் ஸ்டே பண்ணி தான் அதை கட்டினோம். அப்படிங்கும்போது எல்லாம் பாதி என்ன மிஸ் ஆயிடுச்சு. மீதி என்ன மட்டும் பீரோக்குள்ளே பத்திரமா பொக்கிஷமாக இருக்குது. எங்களுக்கு சென்டிமெண்ட்டான கிஃப்ட்ஸ் மட்டும் நிறைய இருக்குது. இப்போ இதில் என்னடா சொல்ல வர லோடலாம் பேசிட்டே இருக்கேன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து என் முன்னாடிக்கு குட்டியாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் அந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டேன். அது அவளுக்கு தெரியாது. அது ஆனால் அவள் கூட இருக்கும்போது தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்க போகும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். சாரீ வாங்கியிருக்கேன். அந்த சாரீ வந்துட்டு அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவளுக்கு சாரீன்னு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் தான் நாங்கள் ரசித்து வீடியோ எடுப்போம். நார்மலாக நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ரெகுலர் காஸ்டியூமில் இல்லை எப்படி சொல்லலாம், ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸில் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல் ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுக்கிறத விட எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் போட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம்னா ஓவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அது பார்த்து எடுப்போம். இந்த இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதனாலே அவளுக்கு சாரீ எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. அவளுக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு சாரீ எடுத்து கொடுத்துலாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த தடவை என்னென்னா, அவள் வந்து நான் எடுத்து கொடுக்குற சாரீ எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். நான் இந்த சாரீ எடுத்தேன்னா அவள் வந்து செலக்ட் பண்ணதே கிடையாது. லைஃப்பில் இது நாள் வரைக்குமே அவள் வந்து அவளுக்குன்னு ட்ரெஸ் செலக்ட் பண்ண கிடையாது. நான் தான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். அங்கே லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவளாக அவளுக்குன்னு எடுத்தது கிடையாது. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அவளுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸ்கை ப்ளூ கலரில் அவள் போடவே மாட்டான். ஸ்கை ப்ளூ, பெப்சி ப்ளூ சேர்ந்த மாதிரி அந்த கலரில் இது பண்ணி ரெட் கலரில் டிசைன் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட ஆசையை நானே நிறைவேற்றின்னு சொல்கிறேன். ஏன்னா ட்ரெஸ் எடுக்க போகும்போது அது திருட்டு தான் அவளுக்கு தெரியாமல் எடுத்து பில் போட்டு பேக்குள்ளே வச்சதுனால பில் போட்டவளுக்கு தெரியல. பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம அது என்ன பண்ண போகிறோம்னா, தைக்கிறக்கும் கொடுத்தாச்சு. ரெகுலராக தைக்கிற காட்ட சொல்லி காசு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, எனக்கு வந்து அந்த அளவு வந்து அவளோட பழைய ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டதுனால அது கரெக்டாக மாந்திரம் லூஸாக பிடிச்சிருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக பிடிச்சிருங்க. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து திரும்பி அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க கொடுத்துருக்கேன். இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ வாங்க போகிறோம். ஏன்னா காலையில் நேரமாக தூங்கிட்டுருக்கா. ஷூட் அது இதுன்னு முடிச்சுட்டு தூங்கிட்டுருக்கா. அதனால் வந்துட்டு இப்போ போய் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் பண்ணுறா, அவளுக்கு இது வந்து சர்ப்ரைஸாக இருக்குமா, இல்லை சாரி தானே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, எதுவுமே தெரில. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி காத்திருப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு தான் பாருங்கள், மூஞ்சி கூட கழுவலாம் எழுந்திரிச்சு. நம்ம வாங்கிட்டு வந்தோம். மூஞ்சி கழுவில் அப்படியே போகிறேன். ஏன்னா அந்த அக்கா 8:30 மணிக்கு குழந்தைகள் வர்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து நான் அதுக்குள்ளேயே போனதாகவும் மணி 8:20 ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாம். வாங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். சாரி வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே உள்ளே வச்சுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. அது பார்த்துக்கோங்க, தெரியுதா? இப்போ தான் வாங்கினேன். தைக்கிற கொடுத்துருந்தேன்னு சொன்னான்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்னா, அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். இந்த சாரீ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். நாங்கள் அவளுக்கு சாரியும் எனக்கு வேஷ்டி ஷர்ட் எடுக்க போயிருந்தோம். அது எதுக்குன்னா, நம்ம சும்மா ஷூட் பண்ணலாம், நம்ம வீடியோவே எடுக்கிறதில்ல ஒழுக்கமாக. ஏன்னா கண்டென்ட் அது இது எதுவுமே இல்லை, டான்ஸ் எதுவும் வர்றதில்ல. சரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் கேப் விட்டதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சாரி எடுக்க போனது.
அன்றைக்கி போகும்போது ஒரு சாரியை பார்த்து சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தால் அதை கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அப்புறம் சரி இதை நம்ம ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளவுஸும் ரெகுலராக தைக்கிற அக்காட்ட கொடுத்து தைச்சிருக்கு. வீட்டில் போய் கொடுப்போம், என்ன சொல்கிறான்னு, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ கொடுக்கலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. அம்மோ 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 டேய் எந்திரடி. அடியே டேய் கை குடுறி. டேய் புச்சு கை குடு புச்சு. டேய் கையை கொடு, கையை கொண்டா கையை கொடு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நாளைக்கு தான்ப்பா. இங்கே வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி, சரியா மன்னிச்சிரு. டேய் இங்கே பாரு ஒரு நிமிஷம். மணி எவ்வளோ தெரியுமா? மணி 8:30 6 மணிக்கே எழுந்துட்டேன், தலை வலிக்கு. சரிடி, தலை அமுத்தி விட்டாடி. அமுத்தி விட்டாடி. நாளைக்கு நான் என்ன வேணும்னா எழுப்பு இவ்வளோ பண்ணுறேன். நீ அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. சரி நீ இப்போ கண்ணை மூணு மாதிரி கண்ணை மூணு நிமிஷம். கண்ணை மூடி தானே இருந்தேன். சரி இப்போ கண்ணை தரேன். ஏய் தோற, உனக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. அதான் அக்கௌண்ட்லேருந்து காசு போகாது. அது ஹோல்ட் ஆயிரு, அது எனக்கு தெரியும். எப்படியும் மாதம் ஃபஸ்ட்டு 15 நாள்லேயே ட்ரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சு போய் ஹோல்ட் ஆயிரு, எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் 15 நாளைக்கு முன்னாடியே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். உனக்கே தெரியாது, ஆனால் நீ கூட தான் இருந்த. என்ன அந்த மாதிரி எதுவுமே வாங்கலையே. நான் என்ன வாங்கினேன்னே சொல்லல, அதுக்குள்ளே நீ வாங்கலன்னு ஃபீல் பண்ணுறியா? நான் நிறைய செயின் வாங்கிட்டு வரணும்னு வச்சுருந்தேன், காசு. அதெல்லாம் வேணாம் சாமி எனக்கு, சரியா? காசு நான் கஷ்டப்பட்டு சேர்த்தேன், காசு நீ கஷ்டப்பட்டு சேர்த்துனது தான் அக்கௌண்ட்டில் லாக் ஆகிடுச்சு, நான் எதுவும் பண்ண முடியாது. சரி சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்க மாட்டியா? பார்க்கணுன்னு ஆசை இல்லையா உனக்கு? ஆசையா? அதான்ட்டு திறக்காத, வீடியோவில் இருக்காது. சரி 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 3 to 1 சொல்ல எப்பவும் போல. நீ ஃபேன் போடுவோம். ஃபேன்லாம் ஆஃப் ஆகிதான், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்லடி பேக்கு. என்னவா இருக்கும் அதான் 3 to 1 சொல்ல, நானே காமிக்கிறேன். டடன் 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 டடன். ட்ரெஸ்ஸா? ஆமாம் சாரி. ஏய் பார்த்து பார்த்து பார்த்து. எப்படா வாங்கினேன்? அது எப்போன்னு, அது நம்ம 2 பேர் தான் போனோம் ஒன்றா, ஆனால் எப்போன்னு சொல்ல முடியாது. கண்டுபிடி பார்க்கலாம். நம்ம ட்ரெஸ் கடைக்கே போகல. எப்படி தானோ, நீ கூட ஒரு சாரிக்கு இவ்வளோ ரேட் வருமாடா அப்படின்னு சொல்லி பில் கேட்டியே போன மாதம். ஒரு சாரிக்கு இவ்வளோ பில் வருமாடான்னு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? அப்போவே தைக்க கொடுத்துட்டேன். அது எனக்கு தெரியல, சைஸ் தெரியல. நான் உனக்கு பழைய இது கொடுத்ததுனால கொஞ்சம் லூஸாக பிடிங்கன்னு சொல்லிட்டேன். அது கரெக்டாக இருக்கான்னு பாரு, கை மட்டும் உள்ளே விட்டு பாரு. அப்போது லூஸாக இருந்துச்சுன்னா தைச்சிடலாம், டைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் பிரிக்கி சொல்லிடலாம். லூஸாக இருக்கா? பரவாயில்ல பரவாயில்ல. சரி நம்ம அந்த காட்டை போய் ஸ்டிச் இது பண்ணிக்கலாம். சாரி நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப பண்ணி அது ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் நீ ஆல்ரெடி வச்சிருந்த ஞாபகம் இருக்கா? அதான் இந்த பஃப் வந்த மாதிரி, அந்த மாதிரி இது பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படிதான். என்னடி கருகருன்னு தெரியுற? இப்போதான் பிரைட்டாக இருக்கேன்.
இது கருப்பாவா தெரியுங்க ஒரிஜினல் கலர் தான் தெரியும் சாரி. செருப்பு மாறிடும். சாரி வந்து எனக்கு பிடிச்ச கலர், உனக்கு பிடிக்குமான்னு தெரில. நீ தான் எனக்கு சாரி எப்பவுமே எடுப்ப. அதையும் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கா? இது சாரி, அது வந்து முந்தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடி பாவி, கட்டுறதே நீ தானே அடி. நான் எங்க கட்டுறேன்? அக்கா தான் கட்டுவாங்க. சூப்பரா இருக்கிற. பிடிச்சிருக்கா? கலர் ஓகேவா உனக்கு? எவ்வளோ அது? அதெல்லாம் சொல்ல முடியாது. கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ம், ஆனா நான் கேட்டுட்டு இருந்தேன் உங்ககிட்ட. உங்கள் விஷயம் தெரியுமா? ப்ரௌன் கலர். ஒரு விஷயம் தெரியுமா? அது பட்டு சாரி. பட்டு சாரியா? இதுவா? பட்டு சாரியில அதுக்கு எடுக்கிற? ஆமாம், அப்புறம் ஆசைப்படுவில்ல. கடைசியாக பொங்கலுக்கு எடுத்தது ஞாபகம் இருக்கா? நான் பட்டு சாரிக்குள்ள ஆசைப்பட மாட்டேன். ம், எனக்கு ஆசை இருக்கும்ல. நீ என்ன எடுத்து கொடுத்தா நான் கட்டிக்குவேன். பிடிச்சிருக்கா? அப்புறம் ஒரு இது, எனக்கு ஒரு இது தரணுன்ட்டு இல்லவே இல்லை. என்ன தரணும்? ஏதாச்சும் ஒன்று தரணும், என்ன? ஏதாச்சும் ஒன்று தரணுன்ட்டு இல்லவே இல்லை. பயங்கரமா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாளைக்கு கட்டிக்குவியா? சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன தெரியுமா நினச்சேன், எப்படி இந்த வருஷம் அவ்வளோதான், கொண்டாட முடியாது எதுவுமே. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி டி, ஏதாவது மனசில் நிற்கிற மாதிரி பண்ணணும். கொண்டாட முடியாது, எதுவும் வாங்க முடியாது. ஒரு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது. நம்ம கையில் எவ்வளோ இருக்கு? காரில் இருக்கோ 140 ரூபா. அது நீ காலையில் கோயிலுக்கு போகிறது கூட அச்சனை போகிற காசு இல்லையே. அதுக்கு கூட இப்படியே நாளைக்குள்ளே நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கு, எதுவும் பண்ண முடியாதா? நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? சரி, எந்திரிச்சு போய் பல்லு விளக்கிட்டோம். அதை மட்டும் சொல்லாது. தூக்கம் வருதா? கொஞ்சமாக தூங்கி சரி தலை வலி. சரி, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நல்லா இருக்கு. Come on. ம், நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தேங்க்யூ. உனக்கு இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ம், உனக்கு இன்னைக்கு போய் ட்ரெஸ் ஆஹா, சுத்தமாக காசு இல்லை, அமைதியாக இரு, வேணாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்? என் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டு நம்ம மாற்றி விட்டுருக்கோம். நான் மாற்றி தான் விட்டேன், நீ தான் எனக்கு மாற்றி விட்ட நான் மாதிரி. மாற்றி மாற்றி விட்டு இப்போ தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடு, எனக்கு கூட அப்புறம் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் தான் என்கிட்ட இருக்குல்ல, ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம். நீ பழசு போட்டீங்கன்னா நான் புதுசு போட மாட்டேன். லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது, எவ்வளோதான் இது பண்ணி யாருமே நம்ப பண்ணிருக்கேன். மாட்டீங்க. பார்த்துக்கோங்க, என் முன்னாடி அக்கௌண்ட்டில் இருக்க காசு நான் வச்சுக்கவே மாட்டேன், காசே வச்சுக்க மாட்டேன். என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கூட பார்க்க முடியாத நிலைமை போயிருச்சு. 122 ரூபா வந்து கிட்டத்தட்ட 4-5 மாசமா அது கடந்துட்டே தான் யூஸ் பண்றதே இல்லை. அதில் 450 ரூபா இருந்துச்சு, ஒரு டெம்பர் ஒட்டி பவுச்சு போட்டு 122 ரூபா ஆயிடுச்சு. அது சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை விடு, அது நம்ம நெக்ஸ்ட் இயர் நல்லா இதாக பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? பேங்க்குக்கு போயிட்டு வரலாம். நான் போய் எழுதி கொடுத்துட்டு வரேன் அக்கௌண்ட் ரிலீஸ் பண்ண சொல்லி. சரியா? உனக்கு ஹாப்பி தானே தங்கம்? எனக்கு ஹாப்பி. ஓகே தம்பி, இரு, நான் என் ஃபேஸை காமிக்கிறேன், நம்ம உன் ஃபேஸை காமிச்சிட்டேன். கைஸ் ஃபைனலாக என் பொண்டாட்டி ஹாப்பி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், தூங்கும்போது எழுப்பக்கூடாது, வேறு வழி இல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எழுப்பிட்டேன். சாரி பொண்டாட்டி. பரவாயில்ல. ஓகே, இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி? ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கா அது பழைய டிசைன் தான், இருந்தாலும் இந்த கலரில் நான் பார்க்க இந்த மாதிரி தான் தைப்பேன். அதான் இந்த கலரில் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி ஆகட்டும், வெட்டிங் ஆனிவர்சரி ஆகட்டும், உங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லைனா ஒய்ஃப்க்கு என்ன கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒன்று கொடுத்தாதான் அதை என்ஜாய் பண்ணலாம் கிடையாது. நாளைக்கு எப்படியாவது எப்படி வீடியோவில் சொன்னேன்னா எனக்கு அவளுக்கு கிஃப்ட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த சர்ப்ரைஸ் மேலே கிஃப்ட் மேலாம் ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. லவ் பண்ணும்போதே வந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, கசகசன்னு. ஆனால் இவ தான் அதிகமாக வாங்கி தந்திருக்கேன், நான் இவளுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த ஒரு இதனால தான் வந்து சரி மேரேஜுக்கு அப்புறம் நம்ம தான் எல்லாம் வாங்கி தரணும், நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கும் கொட்டாய் வரும் அப்படி. போனாலும் என் ஃபோன் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி, எனக்கு ஐஃபோனே வேணான்னு சொல்லி நான் ஆண்ட்ராய்டு மாறிக்கிறேன்னு சொல்லி ஃபோனே இல்லாமல் இருந்தேன். அப்போ போன வாரம் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்வளோ இந்த ஃபோனு? 38,000 ரூபா. ரெடி கேஷில் கொண்டு போய் கொடுத்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. கேமரா நினச்சிருப்பா ஆனிவர்சரிக்காக இப்போவே வாங்கி தரான்னு நினச்சிருப்பா. அப்படிலாம் இல்லை, அவளுக்கு ஃபோன் இல்லை, அதனால வாங்கி தந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு.
விட்றா அதெல்லாம் இருந்துட்டு போகுது அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டோம்னு சொன்னாலே நிறைய பேர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவோம் எனக்கு தெரியுமா, அதனால வேண்டாம். நான் அந்த மாதிரி கஷ்டம் சொல்லல, எனக்காக கஷ்டப்பட்டேன். சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஆனிவர்சரிக்கு இந்த சாரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது நெக்ஸ்ட் vlog ஒரு வெயிட் பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து நானா கடைக்கு போயிட்டு இவங்க கூட போய் சாரி அதனால எடுத்துட்டு வந்து சந்தோஷம் இருக்கும், ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே இவங்க தான் சாரி செலக்ட் பண்ணுவாங்க, அந்த சந்தோஷத்துலேயே கட்டுவேன். இன்னைக்கு நான் இருந்தும் எனக்கு தெரியாம போய் அது அங்க இருக்க யார்கிட்ட சொல்லி என்ன எப்படி எடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அங்க இருக்கவங்க யார்கிட்டயும் சொல்லி தான் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நல்லா தெரியுது. பொண்ணா பையனா நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். சாரி எடுக்கிறதுக்கு பையனையா கூப்பிட்டு போவாங்க, அங்கே கூப்பிட்டு போக மாட்டேன். அப்போ பொண்ணையே கூட்டிட்டு போனேன். ஆமா உன்னை தானே கூப்பிட்டு போனேன், பொண்ணு தானே நீ. அப்படி கேட்கல, நான் உனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். பிளவுஸ்ல இந்த மாதிரி ஸ்டோன்லாம் வச்சா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ வந்து இவங்க எப்போ எடுத்தா நாங்கள் போய் அந்த சாரி எடுக்கும்போது நான் கூட இருந்தேன்னு சொல்றாங்க. எப்போ நம்ம போனோம் இடையில 20 நாள் இருக்கும். ஒரு 20 நாள் போனோம். நான் என்ன அந்த 20 நாள்ல லாக் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்பவுமே மந்த் எல்லாருக்கும் மந்த் கடைசியில தான் கையில காசு இல்லாம இருக்கும். எனக்கு மந்த் ஸ்டார்டிங்லயே காசு இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ண முடியாம இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. இப்போ இந்த அக்கவுண்ட் முதல்ல நம்ம கனரா பேங்க்ல இருந்து மாத்தி நம்ம வேற பேங்க் ஏதாச்சும் ஒரு பேங்க் பார்த்து மாத்தி ஓபன் பண்ணனும், அதான் பண்ணனும். ஆனா எப்படி இந்த ஸ்டோன்லாம் இதெல்லாம் நான் நிறைய சர்ச் பண்ணி அதான் ஃபோன் இருக்கு, செக் பண்ணி வச்சிருக்கேன். அதான் ஃபோன் இருக்கு, அப்புறம் எதுக்கு இருக்குது. அவ்வளவுதான் गाइस, இந்த வீடியோ முடிய போகுது. மறக்காம சொல்ல மாட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நியூ சூப்பரான வீடியோஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். பாய்.